என்னோட எக்ஸாம் லாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமா கோழி கிறுக்கல் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. நானும் ஃபுல்லாக குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்படி மெஸ்ஸியாக போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து ஆல் டிக்கெட்டுக்கு பிக்சர்லாம் ஒட்டுனேன். அண்ட் திஸ் இஸ் மீ ரொம்ப பூதமாக தான் இருப்பேன். சரி ஓகே வரமா ஆல் தி பெஸ்ட் பார்த்து போயிட்டு வா. ஹலோ டியூட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸாம் லாக் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் வந்து பிகாம் செகண்ட் இயர் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்டன்ஸ்ல. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாஸ் ஆயாச்சு பாரதாசன் யூனிவர்சிட்டியில. அண்ட் இந்த வருஷம் எக்ஸாம் வந்து அதுக்குள்ள வந்துருச்சு. ஸோ என்னால் பேசிக்காக நான் எழுத முடியாது அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அண்ட் பிசிபி கிளாஸ்க்கெல்லாம் போக முடியாமல் இருந்துச்சு. பட் எப்படியோ வந்து இப்போ கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆகி வந்திருக்கனால ஸோ முடிஞ்சதை ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச எக்ஸாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது பாஸ் ஆகிறமோ ஃபெயில் ஆகிறமோ அது வேறு விஷயம். அட்டன் ஆகுது எல்லா எக்ஸாமையும் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் இறங்கியிருக்கேன். ஸோ இந்த விளாக் ஃபுல்லாக என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸாம் விளாக் தான் இருக்க போகுது. ரொம்ப நர்வஸாக இருக்குது, பயமாக இருக்குது, நடுங்குது, பைத்தியமே பிடிக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 மணி பெல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. பொதுவாக எக்ஸாம்ஸ்க்குன்னு போனாலே நான் வந்து தூங்கவே மாட்டேன். லிட்ரலி நோ ஸ்லீப். மேபி ½ அன் ஹவர் 1 ஹவர் தூங்குவேன், இல்லைனா தூங்கவே மாட்டேன். பட் இந்த தடவை நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆகுது 3 ஹவர்ஸ் ஆகுது நான் வந்து கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து நடுவில் வந்து இந்த பேலன்ஸ் டிஸார்டர் மாதிரி ஒன்று வந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு மயக்கம், தலை சுத்தல், திடீர்னு வந்து நமக்கே தெரியாமல் நம்ம பாடியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து என்னால் முடிஞ்சதை படிச்சுட்டு மூடி வச்சுருவேன். ஒரு 15 மினிட்ஸில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு நான் போய் படுத்துருவேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். ஏன்னா எனக்கு சென்டர் வந்து கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும், ரீகால் பண்ணணும், ரெடி ஆகணும். இதெல்லாம் தான் இருக்க போகுது. சொல்லும் போது ஸ்ட்ரெஸ் ஆகுது. பட் பார்த்துக்கலாம் வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொஞ்சம் குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே படிச்சிருக்கிறேன். இது என்னோட ஒரு பழக்கம். லைக் வந்து படிக்கும்போது அதை வந்து வேர்டிங்காக ஒரு வார்த்தை எழுதிட்டேன்னா என் மண்டையில் நின்றும். ஆனால் அது வந்து நான் எழுதலை அப்படின்னா எனக்கு எவ்வளோ படித்தாலுமே மண்டையில் அடிக்காது. ஸோ இப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்படி நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கிறேன். பட் இப்போல்லாம் அதுக்கு டைம் இல்லை. அதனால் நிறையா இது நோட்ஸ் எடுக்கலை. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லு. அண்டு ஆல்சோ என்னோட தமிழ் எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் மோசமாக கோழி கிறுக்கல் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து கார்ட்ரேஜ் பென் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். The next day. ஸோ காய்ஸ் குட் மார்னிங். நைட்டு வந்து ஒரு 2:30 வரைக்கும் நான் படிச்சுட்டு வந்து படுத்தேன். நான் வந்து 5:30க்கு அலாரம் வச்சுருந்தேன். ஸோ ஒரு 1 ஹவர் ரிவைஸ் பண்ணிவிட்டு கடகடன்னு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் படுத்து தூங்கினேன். பயங்கர ஃபீவர் நான் சொன்னேன் இல்லையா, அதனால எனக்கு வந்து எந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மறந்து போச்சு. காலையில் அலாரம் அடிக்குது. பட் என்னால் பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல. ஒரு லெவல்லலாம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமே எழுத வேணாண்டா, அரியர் வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அப்படி நம்மளை வந்து சாவடிச்சு ஒரு எக்ஸாம் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப டிமோட்டிவேட்டட் ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா தான் எழுப்பி என்னை அமுச்சு வச்சாங்க. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 7 ஆக போகுது. ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏர்லி மார்னிங்கு. ஆனால் அன்டில் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு வெளியே வர வரைக்கும். பட் நைட்டெல்லாம் நல்லா தூங்கி காலைல ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தானே இருக்கும். எனக்கு எப்படி அந்த பழக்கத்தை கொண்டுறதுன்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். 1 hour later. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. நானும் ஃபுல்லாக குளிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். இப்படி மெஸ்ஸியாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எந்த பேக் எடுக்கிறது அப்படின்றது தெரியலை. குட்டி பேக்காகவே எடுத்துக்கோ. ஏன்னா இதான் டக்குன்னு அங்கே வந்து ஒரு 100 பேக் இருக்குன்னா டக்குன்னு எனக்கு அடையாளம் தெரியும் அப்படிங்கிறனால இந்த பிங்க் பேக் எடுத்துக்கிறேன். அண்ட் ஸ்டேஷ்னரிஸ்லாம் நேற்று வாங்கினது இங்கே இருக்குது. ஸோ கார்ட்ரேஜ் கூட இன்னும் சொருவலை. பரவாயில்ல, இந்த தாட்டி லெட்டில் கூட எழுதிக்கலாம். இப்போ தான் நான் வந்து ஆல் டிக்கெட்டுக்கு பிக்சர்லாம் ஒட்டுனேன். போன தடவை இந்த ஃபோட்டோ ஒட்டலை அப்படிங்கிறனால என்னை வந்து ஒரு அரை மணி நேரம் வெளில நிற்க வச்சுட்டாங்க. ஸோ இதில் போயிட்டு சைன் வாங்கணும் போல இருக்குது. எனக்கு அதை பற்றிலாம் தெரியலை. பட் ஃபோட்டோ ஒட்டியாச்சு, நம்பர் கார்டு எடுத்தாச்சு, ஆதார் கார்டு எடுத்தாச்சு, அண்டு ஸ்டேஷ்னரிஸ் எடுத்தாச்சு, வாட்ச் கட்டியாச்சு, எல்லாமே பக்கா.
அண்ட் திஸ் இஸ் மீ. ரொம்ப பூதமாக தான் இருப்பேன். நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா ஒரு ஃபுல் ஹேண்டு டாப்பு, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்கர்ட் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு சென்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. போனதாட்டி இந்த சென்டர் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் இந்த மாதிரி இது என்ன இந்த ஃபோட்டோ ஒட்டலை, நம்பர் கார்டு இல்லைங்கிறதுலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் போராட்டமாக தான் இருந்துச்சு. இந்த தாட்டி இருக்கிற சென்டர் வந்து பாரதிதாசனோட சென்டர் தான் போல இருக்குது. பட் அது இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு தெரில. திடீர்னு வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, ஹேர் சரியில்லை. நான் மண்டைக்கு கூட பாருங்கள் இத்தினொன்று முடிவு குடுமி கூட போட்டேன். ஸோ ஹேர் சரியில்லை, ட்ரெஸ் கோட் என்ன, இல்லை வந்து பேக் எங்கே, இல்லை இது எங்கள் ஆதார் கார்டு எங்கே, எதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பக்காவாக எடுத்து வச்சிட்டேன். பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். அது வந்து ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் நமக்கு வந்து கிளியர் ஆகும். வந்து கிளம்பிட்ட காலேஜுக்கு ரோஷன் தான் வந்து ட்ராப் பண்ணுறான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. நான் போயிட்டு எழுப்பி விட்ட அடுத்த நிமிஷம் வந்து அவன் பாத்ரூம் போல ஒன்றும் பண்ணல, அப்படியே மூஞ்ச கழுவிட்டு வந்துட்டான். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக மட்டும். இங்கே வந்து 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து 25 கிலோமீட்டர்ஸ் போகணும். அவன் என்னை விட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். திரும்பி 25 கிலோமீட்டர்ஸ் போகணும். திருப்பி 25 கிலோமீட்டர்ஸ் வரணும். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் அவன் ஒரு நாளைக்கு அவன் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னும் சுத்தமாக ரிவைஸ் பண்ணலை. 8-10 ஆச்சு. இப்போ இந்த ½ அன் ஹவரில் தான் வந்து கடகடன்னு நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸு. இப்போ தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் எல்லாம் நடந்திருக்குது, காலேஜ் ரீஓப்பன் எல்லாம். ஸோ எல்லாம் வந்து எங்கே போகிறோன்னே தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. A few inches later. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவராக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் நம்ம ரஃபாக போயிடலாம். ஸோ நான் படிச்சுட்டேன், ஓரளவு ரிவைஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே படித்தா படிக்கிறது இல்லை. எனக்கு என்ன தெரியுங்களா, ஃபஸ்ட் லெசன் படிச்சுட்டு செகண்ட் லெசன் படித்தா ஃபஸ்ட் லெசனோடது வேனிஷ் ஆகிடுது அப்படியே. யூ கேன் சி இதுதான் வந்து ரோடு. இப்போ கூட உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. முதல்லாம் பயங்கர ஹைவேஸாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து காலேஜ் வந்துட்டோம். கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இதுதான். ஸோ ரோஷனுக்கு ஒரு பேக் சொல்லிவிட்டு ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்ல மாட்டியாடா? டே உள்ளெல்லாம் அலவுட் இல்லைடா. என்னை வந்து கேட்டுக்கிட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உள்ளே எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. நான் கூட 9 மணிக்கெலாம் இறக்கி விட்டேன். நான் எக்ஸாமுக்கு போகணும். போவையிலே நல்ல சகனமாக இவன் இந்த நெலி நினச்சா என்ன பண்ணுறது? இங்கே ஒரு ஓலா ஆட்டோ, பஸ்ஸு கிஸ்ஸு இதெல்லாம் எங்கே போய் நான் எடுக்கிறது? இதெல்லாம் எனக்கு தெரியாது. திணற விட்டுருவியா? ஓலா ஆட்டோ கிடைக்காது, ஆனால் ஆட்டோலாம் நிறையா கிடைக்கும். பிடிச்சி வந்து இங்கே எங்கடா ஆட்டோ கிடைக்குது? வெளில நடந்து போனீங்கன்னா ஹைவேஸ் தான் ஃபுல்லாக கிடைக்கும். என்னை திணற விட்றதா பிளான் பண்ணிட்டா தானே? இப்போதைக்கு உன்னோட பிளான் என்ன தெரியல. ஏதாச்சும் நான் புக்கு வாங்கினாலும் வாங்கிட்டு இருப்பேன், இல்லைனா சும்மா உட்காந்துருப்பேன், இல்லைனா இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன், இல்லைனா வீட்டுக்கு போய் மல்லாந்து படுத்து தூங்கிட்டு என்னை திணற விட்டுருவேன். அதானே? சரி ஓகே பரமா, ஆல்ட்ட பெஸ்ட் பார்த்து போயிட்டு வா. நல்லா எக்ஸாம் இருக்கு. அங்கே போகணும்னு நினைக்கிறேன். இல்லை வா வா வா, அங்கே போகணும். அங்கே தான் எல்லா பில்டிங்கும் இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இப்போ போயிட்டு எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான் வேலை. இல்லை ரோஷனுக்கு வந்து காலையிலேயே வந்து காலை கடன் முடிக்காமல் இருந்ததுனால கலக்கிடுச்சான். அதனால் அவனும் என் கூடயே வரான். நான் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு உங்களை பார்க்குறேங்க. 2000 years later. சீக்கிரமா எக்ஸாம் முடிச்சிட்டியா? எஸ் ஐ கைஸ், ஐ எம் பேக். எக்ஸாம் வந்து எப்படியோ ஓரளவு நல்லாவே எழுதியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா வந்து நிறையா படிச்சிருந்தேன் அண்ட் நிறையா அப்படி எழுதியிருந்தேன். பட் இந்த தடவை வந்து இப்போது நக்ட்ரினைன்னு ஒன்று இருக்கா, குறுந்தொகைன்னு ஒன்று இருக்கா, புறநானூறுன்னு ஒன்று இருக்கா, இது எல்லாமே எனக்கு குழம்பிருச்சு. எதோட பாடலாசிரியர் யார் என்ன இதெல்லாம் எனக்கு குழம்பிருச்சு. ஸோ சூப்பராக இதோட அதுக்கும் அதோட இதுக்கும் எழுதியிருக்கேன். இல்லை போன வருஷம் அது நம்ம கரெக்டு தான். பட் பாஸ் போட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. பட் இந்த தடவை எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா 40 பக்கத்தை ஃபில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீட்டாக எழுதிடு, 40 பக்கத்தை ஃபில் பண்ணிடுன்னு. நான் எழுதுனதே 20 பக்கம் தான். அண்டு 10 மார்க் வந்து ஒன்று விட்டுட்டேன். ஸோ பார்ப்போம். பாஸ் ஆகிட்டா எனக்கு போதும். எனக்கு வேறு எதுவும் 1 மார்க் கூட எனக்கு மேலே வேணாம். ஏன்னா ஃபஸ்ட் இயர்லலாம் ஆசைப்பட்டேன் எனக்கு நம்ம நிறைய மார்க் எடுக்கணும், 80 எடுக்கணும், 90 எடுக்கணும்னு. பட் அப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்துலேயும் அபவ் 90 வரும், 90, 80 வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அதுக்கே எனக்கு 38, 40, 50 இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ இதில் வந்து எனக்கு பாஸ் ஆனால் போதும். அவ்வளோதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அவ்வளோதான் நான் பொட்டென்ஷியல் போட்டேன். எனக்கு அதுவானாலே போதும். இத்தனைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு வந்து பாத்ரூம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து இங்கே கதவும் ஒன்றும் கிடையாது. அதனால வீட்டுக்கு போனதுக்கப்புறம்
இவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி வரையும் எந்திரிக்கல. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். 11 வரையும் எந்திரிக்க. இவனோட இன்டென்ஷன் என்னன்னா எந்திரிக்கவே கூடாது. அதுதான் காலையில ஏன்டா 2 பேர் கஷ்டப்படுறீங்கன்னு படுத்துக்கிட்டோம். நல்ல ஆன்சர் சொல்றான். 5 நிமிஷம்டா பரமுக்கு கிளம்பணும்னு சொன்னா ஏதோ வரேன்டா, நல்லா தெளிவா தான் இருக்கான். ஆனா எந்திரிக்க மனசு வரல. அப்படியே இழுத்து போட்டு கூப்பிட்டு வந்துட்டியா? சாப்பிட்டீங்களா? ஏதாவது இனிமே தான் சாப்பிடும். பசிக்குதியா? ஏதாவது வாங்கிக்கணுங்கயா? வீட்டுக்கு போவோம் நான்வெஜ். இன்னைக்கு வீட்டுல நான்வெஜ்ஜா? சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க, பசிக்குது. காலையும் ஒன்றும் சாப்பிடல, நேற்று நைட்டும் ஒன்றும் சாப்பிடல. ஸோ இப்போ நம்ம ஜமால் முகமது காலேஜுக்கு நேராக வந்தோம். என்னடா பசிக்குது அது இதுன்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிளட் எத்தனை நாளும் ஆச்சு. எனக்கு பிளட் டோனருக்காக பார்க்க வந்திருக்காங்க. என்னது போன வேகத்தில் வந்துட்டானுங்க. பாவமாகவும் இருக்குது இந்த ரோஷனை பார்க்க. போய் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கேன்னு ஓட்டுறாங்க, அங்கேன்னு ஓட்டுறாங்க, இந்த கேட்டுனா அந்த கேட்டுங்கிறாங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸாக பிளட் ஏற்றிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ எனக்கு லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் கூட ரொம்ப ரேராக தான் பிளட் டோனர்ஸ் கேட்பாங்க. அவங்களே இந்த காலேஜுக்கு கேம்ப் போகிறது, அதுக்கப்புறம் அவங்களே எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆஃப்டர் லாக்டவுன் எஸ்பெஷலி இந்த 4-5 இயர்ஸாக சுத்தமாக டோனர் பிரச்சனை தான் எனக்கு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ எப்போ கேட்டாலும் அவங்களால டோனர் அரேஞ்ச் பண்ண முடியல. அண்டு எல்லா பிளட் பேங்க்கோட ரூல்ஸுமே நம்ம டோனர் கொடுத்தா தான் அவங்க பிளட்டு கொடுப்பாங்க. பட் எங்களுக்கு டோனர் இல்லாமலே, ஏன்னா மாதத்துக்கு 2 டோனர் அரேஞ்ச் பண்ணணும்னா நாங்களும் எங்கே போவோம், அதனால கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் 2 டோனர் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நான் யூடியூப்லலாம் போடலாம், பட் கம்யூனிட்டி டேப்பில் ஸ்டோரியில் இல்லைலாம் போட்டால் பெருசாக அந்தளவுக்கு வரது கிடையாது. அப்படியே வந்தாலும் 3-4 டேஸ் கழித்து சும்மா என்கொயரி மட்டும் வருது. அண்ட் எனக்கு வீடியோஸ் அதெல்லாம் போட்டு உங்களை ரொம்ப இது பண்ணுறதும் எனக்கு பிடிக்கல. காலேஜ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த காலேஜில் அவங்க ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க. அங்கே காலேஜில் கேட்கணும். அதுக்கு தான் நாங்கள் 2-3 காலேஜ் அலைஞ்சோம். சம்டைம்ஸ் இதெல்லாம் நினைக்கும் போதே இந்த பிளட் ஏற்றுற டைம்னு வந்துருச்சுன்னா அந்த 3-4 டேஸ் அதை ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி கஷ்டப்பட்டு இப்படி இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி இப்படி ஒரு லைஃப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக ஆகிடுது. ஏன்னு தெரியல. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படி தான். பிளட் டோனர்னு கேட்கணும் அப்படின்னாவே ஐயோ அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வாழணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் பிளட் டோனர்ஸ் பெருசாக யாரும் வாலண்டியர் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் வாலண்டியர்ஸ் நிறையா பேர் பண்ணுறாங்க. பட் அவங்கள தான் பிடிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பிளட்டு ஏற்றி முடிக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது அப்படியே மென்டலி ஒரு மாதிரி ஆக்கிரும். பிளட்டு ஏற்றி முடித்தா ஹாப்பாடா ஒரு 30 டேஸ் நிம்மதியாக இருக்கலான் இருக்கும். அப்புறம் கண்ணை முடி தொடங்குறதுக்குள்ளே திரும்பி நாள் வந்துடும். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிக்கிறேன். இது ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு கண்டினியூ பண்ணுறதுக்கு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி தெம்பு கிடையாது. வீட்டில் அம்மா நாட்டுக்கோழி சமைச்சிருக்காங்க போல இருக்குது. ஸோ போய் சாப்பிட்றேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் படிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் நன்றி. இன்னொரு நல்ல வீடியோ சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் பாய்.